பிரைஸ் தலாட் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் பவுடரை மட்டும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் ஷாக் ஆயிடுவீங்கங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் அது கூடவே இன்னும் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்காங்க. வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நம்ம வீட்டிலலாம் பழைய சாதம் மீந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம தாளித்து சாப்பிடுவோம். அப்படி தாளிக்கும் போது இருக்கிற பெரிய தொல்லை அந்த சாதத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதே நிறைய சாதம் அப்படின்னா அந்த பிழிஞ்சு எடுக்க ரொம்பவே நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் என்னால் பிழிஞ்சு எடுக்க முடியும். ஆனால் இதே இது ஒரு சூப்பரான சின்ன ட்ரிக்ஸ் மூலமாக நம்ம நிறைய பழைய சாதத்தையும் நம்ம அழகாக ஈஸியாக பிழிய முடியுங்க. அதுக்கு இந்த மாதிரி சாதத்தை எவ்வளோ வேணுமோ அந்தளவு கை நிறைய அந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. பாத்திரத்துக்கு ஓரத்தில் இந்த மாதிரி வச்சு ஒரு அழுத்துனீங்க அப்படின்னா சாதத்தில் இருக்க தண்ணி எல்லாமே அழகாக சூப்பராக ட்ரை ஆயிருங்க. வெறும் சாதம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே நான் எவ்வளோ சாதத்தை வந்து நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த சாதத்தை தாளிக்கிறதுலேயே வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை மட்டும்தான் போட்டு தாளிப்பாங்க. அது கூடவே ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெள்ளைப்பூடு அதையும் சேர்த்து போட்டு நீங்கள் வதக்கிட்டு பழைய சாதம் தாளிச்சிங்க அப்படின்னா பழைய சாதம் வந்து பழைய சாதம் தாளித்த மாதிரி இருக்காதுங்க. உண்மையாகவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காம இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. முட்டையை நம்ம வேக வைக்கும்போது முட்டை ஒன்று கூட உடையாமல் வேக வைக்கிறதுக்கும் அப்படியே உடஞ்சாலும் உள்ளேருந்து முட்டை வெளியே வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி 1 இல்லாட்டி 2 சொட்டு எண்ணெயை மட்டும் நீங்கள் வேக வைக்கிற முட்டையில் அந்த தண்ணியில் இந்த மாதிரி கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு, இந்த கல்லுப்பையும் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை உடஞ்சே இருந்தாலும் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற முட்டை வந்து வெளியே வரவே வராது. ஏன்னா எண்ணெய் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். முட்டை வந்து வெளியே வரவே வராதுங்க. அதே மாதிரி நம்ம உப்பு போடுறதால உப்பு போட்டு கொதிக்க வைக்கும்போது சில நேரங்களில் இந்த சட்டி பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த கிண்ணம் நம்ம எதை வேக வைக்கிறோமோ அந்த கிண்ணம் ஃபுல்லாக உப்பு படிஞ்சு ஒரு மாதிரி வெள்ளையாக ஆயிருங்க. அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்பூன் எண்ணெயை மட்டும் நீங்கள் ஊற்றினாலே போதுங்க. முட்டை வந்து சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ இது கூடவே நான் என்ன பண்ண போகிறேன்னா, வேறு ஏதாவது வேக வைக்கணும் அப்படின்னா அதையும் சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கும் நான் வேக வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த முட்டை கூடவே உருளைக்கிழங்கையும் சேர்த்து நான் வேக வச்சுறேன். இப்படி வேக வைக்கும்போது ஒரே டயத்தில் முட்டையும் வந்த மாதிரி இருக்கும், உருளைக்கிழங்கும் வெந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கேஸ் செலவு பார்த்திங்கன்னா ரொம்பவும் மிச்சம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ வெந்துட்டு நல்லா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த சட்டியில் வந்து இந்த உப்போட கரை கொஞ்சம் கூட ஒட்டியே இருக்காது. இப்படி பண்ணும்போது நம்ம சட்டியை வந்து கழுவணும் அப்படிங்கிற ரொம்ப தேய்ச்சி கழுவணுங்கிற அவசியம் இருக்கவே இருக்காதுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள், கொஞ்சம் கூட உப்பு காரம் இல்லவே இல்லை. இந்த தண்ணியும் நம்ம கீழே ஊற்றாமல் ஆறுனதுக்கப்புறமா இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் நம்ம செடிகளுக்கு ஊற்றணும் அப்படின்னா செடியும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வளரும். இந்த தண்ணியை வந்து எந்த ஒரு காய்கறி கொதிக்க வச்சு வேக வச்சாலும் அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றாதீங்க. அந்த தண்ணியை நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செடி வந்து நல்லா பசுமையாக வளருங்க. மறக்காம இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம தம்ப்நெயிலில் பார்த்த வீடியோக்கும் வந்துட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கிண்ணம் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடர், நல்லா வாசனையாக இருக்கிற பவுடரை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் வந்து தண்ணி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இந்த பவுடர் வந்து கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நிறைய தண்ணிலாம் சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பவுடரை வந்து நல்லா கையால் இந்த தண்ணி நல்லா கரைச்சி இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் நான் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் நியூஸ் பேப்பர் இருக்கும். நியூஸ் பேப்பர் இல்லாட்டி வேறு எந்த பேப்பர்னாலும் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை இந்த மாதிரி 4-5 மடித்து இந்த பவுடர் முக்கின இந்த தண்ணிக்குள்ளே முக்கி இந்த மாதிரி எல்லா தண்ணியுமே இந்த பேப்பர் வந்து இழுக்கிற மாதிரி நிறைய பேப்பரை உள்ளே வச்சு இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வேளை தண்ணி நிறையா இருக்குது அப்படின்னா நிறைய பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேப்பரை போட்டு எல்லா தண்ணியும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இழுக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டான தட்டோ கிண்ணமோ வச்சுருப்போம் இல்லை, இல்லாட்டி இது இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து கொஞ்சம் ஓட்டையாக இருக்கிறனால வேறொரு தட்டு எடுத்துக்கிறேன். அந்த தட்டில் இப்போ நான் முக்கின இந்த பவுடர் கலவையை வந்து இந்த பேப்பரை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் நம்ம வைக்க போகிறோங்க. எதுக்காக இப்படி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் நிறைய திங்ஸ் வச்சுருக்கோம். ஒன்றுலேயே ஒரு ஸ்மெல் வரும். அப்படி இருக்கும்போது ஃப்ரிட்ஜை திறக்கவே நம்மளுக்கு பிடிக்காதுங்க. ரொம்ப வாசனை வரும். என்ன தான் வச்சாலும் சரி வாசனை கெட்ட வாடை வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி பேப்பரையும் பவுடரையும் கலந்த தண்ணியில் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. எப்படா ஃப்ரிட்ஜை திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். யாரோட ஃப்ரிட்ஜெலாம் இந்த மாதிரி ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குதோ அவங்க எல்லாருமே இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்குங்க.
இந்த மாதிரி வாழைப்பழம் கண்டிப்பாக எல்லோரும் வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுவாங்க. நைட் நேரத்தில் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு 1 இல்லாட்டி 2 வாழைப்பழம் அந்த மாதிரி மீந்து போயிருங்க. ஒன்று வந்து நல்லா பழுத்ததாகவே இருக்கும். அதை மறுநாள் காலையில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தையும் உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரிலங்க. ஃப்ரிட்ஜில் வந்து வாழைப்பழத்தை வைக்கவே கூடாது. அப்படி வாழைப்பழம் வந்து ரொம்ப வச்சிட்டோம் அப்படின்னா பழுத்துரும்ல, வீட்டிலேயே சும்மா வெளியே வச்சுட்டா பழுத்துரும். அப்படி வாழைப்பழம் பழுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக வந்து தண்ணியை ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியில் வாழைப்பழத்தோட காம்பு மட்டும் படுற மாதிரி இந்த மாதிரி வாழைப்பழத்துக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வாழைப்பழம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரியே மறுநாள் கூட இருக்குங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை வாழைப்பழம் மீதம் இருக்கோ அத்தனை வாழைப்பழத்துக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு காம்புகள் மாத்திரம் தண்ணியில் படுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களோட வாழைப்பழம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே ரொம்பவும் பழுக்காமல் அழுகி போகாமல் நல்லா அப்படியே இருக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மள நிறைய பேர் உருளைக்கிழங்குகள் அந்த மாதிரி நிறைய வாங்கி இந்த மாதிரி பவுலில் போட்டு வைப்போங்க. அப்படி வைக்கும்போது சில நேரங்களில் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி முளைச்சி போயிருங்க. இப்படி முளைச்சி போயிடுச்சு அப்படின்னா இதை சமைக்கும் போது டேஸ்ட்டே இருக்காது. அப்படி நம்ம வாங்கி வைக்கிற உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி மழை விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெள்ளைப்பூடை வந்து 1 இல்லாட்டி 2 பல்லு பூண்டு இருந்தாலே போதுங்க. இந்த ப்ராப்ளம் வந்து வரவே வராது. இந்த மாதிரி 2 வெள்ளைப்பூடுகளை நம்ம வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்குக்குள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் உருளைக்கிழங்குகளை மேலே போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா வெள்ளைப்பூடோட வாசனைக்கு உருளைக்கிழங்குகள் வந்து முளைக்காதுங்க. நம்ம எப்படி வாங்கி வச்சோமோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த டிப்ஸையும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. தோசை சுடுவோங்க. எப்போனாலும் தோசை சுடுவோம். தோசை சுட்டுட்டு சில நேரங்களில் அடுத்த தடவை தோசை சுடும்போது தோசை வந்து சரியாக வரவே வராது. கல்லில் வந்து ரொம்பவே பிடிச்சிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை சுட்டதுக்கு அப்புறமா அந்த கல்லை வந்து நம்ம அப்படியே வைக்கக்கூடாதுங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி ஸ்பூன் எண்ணெயை மட்டும் நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பரை வச்சு அந்த தோசைக்கல் ஃபுல்லாக அந்த எண்ணெய் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா அந்த பேப்பரை வச்சு நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டிங்க அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து காயாமல் இருக்கனால அடுத்த தடவை நம்ம தோசை விடும்போது தோசை வந்து நல்லா சூப்பராக தோசைக்கல்லில் ஒட்டாமல் வருங்க. எப்போவுமே தோசைக்கல்லில் வந்து எது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சாலும் இந்த மாதிரி எண்ணெயை மட்டும் போட்டு தடவிட்டு அந்த கல்லை நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கல் வந்து நல்லா பழகின கல் மாதிரி எப்போவுமே நம்மளுக்கு தோசை விடும்போது பிரச்சனை வரவே வராது. எப்படி மாவு இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்மளுக்கு தோசை வந்து சூப்பராக வரும். குறிப்பாக கோதுமை தோசையும் பார்த்திங்கன்னா நல்லாவே வரும். கல்லை வந்து அப்படியே மட்டும் வைக்காமல் இந்த மாதிரி எண்ணெயை மட்டும் தேய்ச்சிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தோசைக்கல் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்கள் பார்த்த டிப்ஸில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்றாவது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதை மாதிரி வேறொரு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.